ஹாய் கைஸ், உதரிங் வேவ்ஸ்லேருந்து ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, டியர் ரோவர்ஸ், greetings, we are the Wuthering Waves dev team. Since the launch of the Wuthering Waves, we have received a lot of valuable feedback, suggestion through social media and in-game surveys. We are genuinely grateful for your attention and support. We apologize for the deficiency and issues present in Wuthering Waves, our first fully independently developed and globally published game of Pro Games. We understand that this has affected your game experience and we are working to improve it. For those who love the game, we have been working on optimization and iterations for the current 1.0 version, and the development of subsequent version updates is also underway. Below, we will address some of the most discussed and concerned issues. Okay, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க தான் உதரிங் வேவ் டீம் அஃபிஷியல் லான்ச்லேருந்து அவங்க நிறையா வேல்யூபிள் ஃபீட்பேக் நம்ம மூலியமாக கேதர் பண்ணியிருக்காங்க. நம்ம மூலியமாகவும் சில சோஷியல் மீடியா மூலியமாகவும் கேதர் பண்ணியிருக்காங்களாமா. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், உதரிங் வேவ்ஸில் நிறைய கேமரா இஷ்யூ, மொபைலில் விளாண்டிங்கன்னா நிறைய லேகு அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதுவும் சர்வர் லேக்லாம் பயங்கரமாக இருக்குது. அது மாதிரி இருக்கிறதுக்கும் சாரிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை அஃபெக்ட் இருக்கிறதுனால அதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1.0க்கு மேலே அடுத்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் புஷ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் அட்ரஸ் பண்ண போகிறாங்கங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்கோ டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்கோ ஃபார்ம் பண்ணுறதுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிக்காங்க. எக்கோ டெவலப்மெண்ட் ஃபீல்ஸ் கிரைண்டி அண்ட் இன்அடிக்குவேட் எனர்ஜி மெட்டீரியல்ஸ். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே இதை பற்றி பேசியிருக்கோம். எக்கோ ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு அதுக்கு என்ன மூவ்மெண்ட் எடுத்திருக்காங்கங்கிறத பார்க்கலாம். We are aware of the common concern in the community that the current echo leveling experience feel too grindy and the game lacks a waveplate storage system. waveplateலாம் என்னென்னு குழப்பிக்காதீங்க. waveplateங்கிறது நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற எனர்ஜி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது waveplateன்னு. இதோ யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் waveplate. இதை வச்சு தான் நீங்கள் எப்பயுமே ரிவார்ட் கலெக்ட் பண்ணுவீங்க. waveplate storage system. We have confirmed and will implement the following adjustment while we working internally on solutions to address other common concerns. In the current version, we will launch a limited time echo material double yield event code cleansing. Guys, நீங்கள் கென்ஷின் அல்ல ஹாங்காய் ஸ்டார் ரயில் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 200% டாப் ரேட்டிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவங்க உதரிங் வேவ்ஸில் இப்போ அதே மாதிரி ஒரு 200% டாப் ரேட் வரப்போகுது கைஸ். வெயிட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு செமையான ஈல்டு கிடைக்க போகுது. அடுத்து, in version 1.1 we will adjust the progression system to reduce the shell credit cost of the echo development. அதாவது 1.1க்கு மேலே நீங்கள் எக்கோ டெவலப் பண்ணும்போது கேட்குற கிரெடிட் காஸ்ட் வந்து கம்மி பண்ணுறேன்னு இருக்காங்க. வெர்ஷன் 1.1 we will remove the reward cutscene for டேசட் ஃபீல்டு. நீங்கள் என்ன மாதிரி டேசட் ஃபீல்டு அதிகமாக விளாட்றவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரிவார்ட் கட்சின் தேவையே இல்லாமல் ஓடிட்டுருக்கும். ஃபஸ்ட் டைம்னா ஓகே, எப்போ பார்த்தாலும் அந்த கட்சின் ஓடிட்டே இருக்காது, உங்களுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது, அந்த கட்சினை ஃபுல்லாக தூக்க போகிறாங்க. அடுத்து வெர்ஷன் 1.1 அண்ட் ஃபார்வர்ட் த yield ஆஃப் எக்கோஸ் அண்ட் எக்கோ டெவலப்மெண்ட் மெட்டீரியல் வில் பி இன்க்ரீஸ்ட். அதாவது எக்கோ கிடைக்கிறதும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் எக்கோக்கு டெவலப்மெண்ட் மெட்டீரியலையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. அடுத்து, இன் அப்கமிங் அப்டேட் வி வில் இன்ட்ரடியூஸ் வேவ்பிளேட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி வேவ்பிளேட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ங்கிறது கென்ஷின்ல உங்களுக்கு ஹாங்காய் ஸ்டார் ரயிலில் இருக்கும் தெரியுங்களா, கேப்ட் ரெசின். அதாவது இப்போ 240 தான் இருக்குன்னா நீங்கள் 240 ஒரு நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக லாகின் பண்ணியே ஆகணும். இப்போயும் நீங்கள் லாகின் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். பட் 240க்கு மேலே போச்சுன்னா தனியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது நம்ம கேஷுவலாக விளையாடுற மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னங்கிறத பார்ப்போம். ரிகார்டிங் அவர் ஹேண்டிலிங் ஆஃப் ரிவார்ட் சிஸ்டம் எரர் வென் ரீசைக்கிளிங் டெவலப்மெண்ட் எக்கோஸ். அதாவது நீங்கள் எக்கோஸ் டெவலப் பண்ணிங்கன்னா, அதாவது எக்கோ வந்து ரீசைக்கிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக் இருந்துச்சு, அந்த பக்கு மூலியமாக எல்லாத்துக்குமே கிரெடிட் வந்து கம்மியாகவும் கிடச்சிது, சில டைம் கிரெடிட் வந்து ரொம்ப அதிகமாகவும் கிடச்சிருந்துச்சு. அதை அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ரிமூவ் பண்ணதுனால அது இன்ஃபோ கொடுக்காம ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுதான் மெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதை வந்து நர்ஃப் பண்ணிட்டாங்க, எதுவுமே பேசாமல் சைலண்ட் நர்ஃப் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான்
சரி பார்ப்போம், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வீடியோ போடுவோங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். அது இவங்களே அட்ரஸ் பண்ணுறாங்க. நல்லது. On May 29, 2024, we were notified of an issue with Echo recycling system where the amount of shell credit players obtained when recycling developed Echoes was wrong. Since this is an issue that directly impacts the game balance, we fixed this problem through an emergency live update on the same night and issued a compensation to all players. As part of the measures to minimize the event's impact on the fairness within the player community, we informed the players of the situation and announced that we would remove all additional shell credits obtained unexpectedly as a result of this bug within 14 business days and issue a compensation accordingly. அதாவது நான் சொன்ன மாதிரி தாங்க, இது மாதிரி எக்கோஸ் ரீசைக்கிள் பண்ணும்போது நிறைய பேருக்கு, சில பேருக்கு அதிகமாக கிடச்சிருந்துச்சு செல் கிரெடிட்டு, சில பேருக்கு கம்மியாக கிடச்சிருந்துச்சு. பட் அந்த செல் கிரெடிட்டை வச்சு தான் முக்கியமாக கேமோட ஸ்டோர் ஃபங்க்ஷன் அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு அதை இன்னும் 14 நாளுக்குள்ளே காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வெல்கமிங் விஷயம்தான். However, due to the urgency of this issue, we failed to issue an announcement of this issue. In the first instance, we regrettably caused a negative experience for our players. We sincerely apologize for our improper way of handling this situation and the inconvenience caused. அதாவது இது மாதிரி இஷ்யூ நார்மலாக கொடுத்துருக்கணும். இது மாதிரி இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா, நார்மலாக எல்லா கேமே ஒரு இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் மெயிலில் வரும் உங்களுக்கு ஒரு இஷ்யூ. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த இஷ்யூ எதுவுமே கொடுக்காம டைரெக்டாக எடுத்துட்டாங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து இது மாதிரி கம்மியானதுனால நிறைய பேர் என்னாச்சு, ஏன் திடீர்னு இது மாதிரி காணா, எங்கிட்ட இருக்க செல் கிரெடிட் கம்மியாக இருக்குது, இதுலேயே செலவு பண்ணிட்டோமா, எதுவுமே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்திருக்காங்க. இது பிளேயர்ஸ் மத்தியில் ரொம்ப அதிருப்தி ஏற்பட்டுச்சு. அதனால இது மன்னிப்பு கேட்டிருக்காங்க. Following an internal discussion, we have decided to compensate all players with shell credit based on maximum amount of shell credit that can be unexpectedly yielded through this bug. To address negative impact cost, we will round up the nearest whole number and provide an extra compensation to all players of 1 million. அப்பா, 1 மில்லியன் செல் கிரெடிட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பக்கில் உங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடியதே 1 மில்லியன் தான். ஸோ அந்த 1 மில்லியனே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் கொடுக்குறோம் காம்பன்சேஷனுக்காக. பட் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோம், மன்னிச்சிருங்க, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்போ வருதுன்னா 23:59 June 10, 2024 UTC 8. எலிஜிபிலிட்டி கேரக்டர் கிரியேட்டர் அண்ட் மெயில் பாக்ஸ் ஃபங்க்ஷன் அன்லாக்டு பிஃபோர். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேரக்டர் கிரியேட்டட் அண்ட் மெயில் பாக்ஸ் ஃபங்க்ஷன் அன்லாக்டு பிஃபோர் 30வது மேக்குள்ளே நீங்கள் மெயில் பாக்ஸ் ஃபங்க்ஷனும் அன்லாக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டும் க்ரியேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த காம்பன்சேஷனுக்கு நீங்கள் வேலிடு. அதாவது 30வது மேக்கு மேலே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வராது. வி அப்பாலஜைஸ் அகெயின் ஃபார் ஹேஸ்டி வே ஆஃப் ஹேண்டிலிங் த இஷ்யூ அண்ட் ஃபார் any inappropriate wording in our announcement. We promise that all the future decisions shall reflect through consideration and professionalism. அதாவது நிறைய வேர்டிங்லேயும் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க சைனீஸ் கம்பெனிங்கிறதுனால இங்கிலீஷ்லேயும் அதுவும் முக்கியமாக ஜாப்பனீஸில் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு கைஸ். அதை பற்றி அடுத்த இஷ்யூவே அதை பற்றி தான் போல் இருக்குது. 5 ஸ்டார் வெப்பன் டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி இருக்கும்போது பேசுவோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி சைனீஸ் கம்பெனிங்கிறதுனால நிறையா டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் இஷ்யூ பண்ணிட்டோம். இனிமேல் அது நடக்காமல் ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Additionally, to address the poor experience with ecosystem, we will compensate all rovers. Wow, crystal solvents into 20. crystal solventsங்கிறது என்னன்னா கைஸ், அதான் இதுங்கே கொடுத்துருக்காங்க. 1 crystal solvent is equal to 60 வேவ் பிளேட்ஸ், அதாவது 1200 ரெசின் கைஸ். 1200 ரெசின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, வேவ் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பா, ஒரு கேம் இவ்வளோ கொடுக்காது எனக்கே அதிசயமாக இருக்குது கைஸ். டிஸ்ட்ரிபியூஷன் டைம் அதாவது June 3, 2024 10 என்ன 10 மணிக்கு. எலிஜிபிலிட்டி மெயில் ஃபங்க்ஷன் அன்லாக்டு ஆன் June 28. அதாவது நீங்கள் இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லதான், ஏன்னா June 28 ஏதோ அப்டேட் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் June 28ன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்னென்னு. ஆன் த எரர் இன் 5 ஸ்டார் வெப்பன் டிஸ்கிரிப்ஷன், இதுதான் கைஸ் அதை நான் சொல்லிட்டு இருந்தது. 5 ஸ்டார் வெப்பன் டிஸ்கிரிப்ஷனில் என்னாச்சுன்னா, நார்மலாக ஒரிஜினல் 5 ஸ்டார் வெப்பன் டிஸ்கிரிப்ஷனில் ஹெவி அட்டாக்கு ரெசனன்ஸ்
ஸ்கில்லுன்னு இருக்கு ரெசனன்ஸ் லிபரேஷன் இருந்ததுக்கு பதிலாக நீங்கள் 5 ஸ்டார் வெப்பன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க ரெசனன்ஸ் லிபரேஷன் போட்டிருப்பாங்க. ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா இதுதான் இந்த லிமிடெட் 5 ஸ்டார் வெப்பன் மேனர் weapon increases the damage bonus of all resonance attributes by 12% every time intro skill or resonance liberation is cast. Increases heavy attack damage bonus by 24%, stacking up to 2 times. This effect lasts for 14 seconds. இதில் என்ன ஜாப்பனீஸில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா increase the damage bonus of all resonant attribute by 12% every time intro skill or resonance liberation போடுறதுக்கு பதிலாக resonance skillன்னு போட்டாங்க. இந்த ரெசனன்ஸ் ஸ்கில்னு போட்டதுனால நிறையா பேர் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கால்ச்சரா விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கால்ச்சராவால் 3 டைம் ஸ்கில் காஸ்ட் பண்ண முடியும். ஸோ என்ன நினச்சாங்க ஹெவி அட்டாக் டேமேஜ் போனஸ் பை 24% இருக்கிறத ஓகே அப்போ நம்ம 2 ஸ்கில் நம்மளால் போட முடியும். ஸோ 2 டைம் ஸ்டாக் பண்ணுறதுனா கிட்டத்தட்ட 48% ஹெவி அட்டாக் டேமேஜ் போனஸ் வந்துடும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கல்ச்சரை வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த பேனருக்காக புல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு இது மாதிரி மாற்றின உடனே எல்லாருக்குமே திடீர்னு ஒரு ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் இது மாதிரி மாற்றினீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் எரருங்கிறது. ஸோ அதுக்காக நிறைய பேர் காம்பன்சேஷன் கேட்கும்போது காம்பன்சேஷன் பண்ணணுன்னா நீங்கள் டைரெக்டாக ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ணால் உங்களோட நீங்கள் மேக்ஸிமம் ரீஃபண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இது வந்து நெகட்டிவில் போயிடும். எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ எல்லா அமௌண்ட்டும் விஷஸ் எல்லாமே நெகட்டிவில் போயிடும். நெகட்டிவில் போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பே பண்ணணும். அப்படி பே பண்ணலின்னா உங்கள் அக்கௌண்ட்டே பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ இதனால தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே ஆச்சு ஜாப்பனீஸ் சர்வரில். அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். As has been discovered, our players the description of the 5-star weapon Verdant Summit in the game in certain languages contained a mistranslation. Upon discovering this issue, we are promptly corrected and description and issued a compensation for all rovers. We have also initiated a comprehensive internal review for localized version of in-game text across all languages that we support. Any correction or improvement made during this process will be included in the upcoming updates. We sincerely apologize for this mistake and want to reassure you that we committed and continuously improving the quality of our localization be better experience for all rovers. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி நாங்கள் மாற்றிருக்கோம், உடனே மாற்றிட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே காம்பன்சேஷன் கொடுத்தோம். அந்த காம்பன்சேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சர்வருக்கு என்ன வந்துச்சுன்னா 160 ஆஸ்ட்ரைட் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே நான் தெரியும் மெயிலில் 160 ஆஸ்ட்ரைட் வந்துச்சு, 2 டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நமக்கு கொடுத்த காம்பன்சேஷன். அதாவது ஜாப்பனீஸ் சர்வர் இருக்கவங்களுக்கு அவங்க புல் பண்ணது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மீன் டைம் we offer a one-time compensation of Forging Tides X5 to all rovers for the known localization issues. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே 5 Forging Tides கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 Forging Tidesங்கிறது limited weapon banner pull. As we endeavor to constantly improve the localization quality across different languages, we encourage you to provide us with comments or suggestions on improving the localization and the experience of players worldwide through in-game feedback channels or our customer support. Thank you for your patience and understanding. இது மாதிரி உங்களுக்கு லோக்கலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை கைஸ். டிஸ்ட்ரிபியூஷன் டைம் வந்து June 3. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி வந்து மெயில் ஃபங்க்ஷன் வந்து அன்லாக் ஆகிருக்கணும். காம்பன்சேஷன் வந்து June 28 நீங்கள் கிளைம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆன் வெர்ஷன் ஈவெண்ட்ஸ். We have received extensive feedback on the duration of rewards of Overdesk Club event. To address your concerns, we are currently in the process of redesigning the rules and reward schemes of the upcoming events and immediate solution as we listed below. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஓவர்டெஸ்க் கிளப்புங்கிற ஒரு ஈவெண்ட் இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டில் நிறைய பேருக்கு என்ன டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா ரிவார்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ ரீடிசைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வர்ற ஈவெண்ட்டையும் ரீடிசைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீடிசைன் பண்ண ஈவெண்ட்டை பற்றி பார்ப்போம். We will introduce a new limited time special event Wuthering Exploration to offer new rewards and content to improve your gaming experience. Event duration வந்து 13வது ஜூன்லேருந்து 27வது ஜூன் வரைக்கும் இருக்குது. ஈவெண்ட் ரிவார்ட்ஸ் வந்து 800 ஆஸ்ட்ரிக்ஸ். 800 ஆஸ்ட்ரிக்ஸ்னால் கிட்டத்தட்ட 5 புல் வரும்னு நினைக்கிறேன். மார்ஃபபுள் எலைட் கிளாஸ் எக்கோ அண்ட் மார்ஃபபிள் எலைட் கிளாஸ் எக்கோ 2. அதாவது நீங்கள்
டெப்ஸ் ஆஃப் இலூசிவ் ரம்ங்கிற ஈவெண்ட் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களால் எந்த எக்கோ வேணாலும் மெயின் ஸ்டாட் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவார்டுன்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்ததுலேயே பெஸ்ட் ரிவார்டு இதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் எக்கோ டேட்டா பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா காஸ்ட் 3 இருக்க எக்கோஸ் வந்து எலைட் கிளாஸ் எக்கோங்கிற கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வரும். அதில் நமக்கு நல்ல ஸ்டாட்டோட கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ். அது கூட ப்ரீமியம் டியூனர், ப்ரீமியம் ஷீல்டு டியூப். ப்ரீமியம் ஷீல்டு டியூப்னா உங்களுக்கு அந்த எக்கோஸ் வந்து டெவலப் பண்ணுற மெட்டீரியல் எக்கோ எக்ஸ்பி. மூவிங் ஃபார்வர்ட் we shall ensure we make greater collective endeavors internally in designing the versions event to improve event content quality and rewards for your better experience. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஈவெண்ட்டோட குவாலிட்டி, கண்டென்ட், ரிவார்ட் எல்லாமே பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. on future versions update timeline. Since official launch, Wuthering Waves have received extensive feedback regarding the game storyline, localization, and various other aspects. We have been listening closely, and we are grateful for the continued enthusiasm support of our players, which has exceeded our expectations. To allow everyone early access to experience more content and features, Wuthering Waves in version 1.0 have been decided to advance the release of subsequent content in version 1.0 starting June 6. அதாவது இப்போ நம்ம June 2ல இருக்கோம். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இது June 2. June 6ல ஒரு என்ன ரிலீஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். கம்பெனியன் ஸ்டோரி ரிலீஸ் பண்ணுறாங்க கைஸ். இன்லைனுங்கிற ரெசனேட்டருக்கு நீங்கள் உதரிங் வேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இன்லைன் தான் நெக்ஸ்ட்டு கேரக்டருங்கிறது. அந்த கேரக்டரோட கம்பெனியன் ஸ்டோரி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது கூடவே லிமிடெட் டைம் சேலஞ்ச் ஈவெண்ட் அலாய் ஸ்மெல்ட் அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. உதரிங் வேஸ் வெர்ஷன் 1.0 will last until June 28, 2024. அதாவது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ June 28க்கு கம்மி பண்ணுறாங்க. நீங்கள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சா நிறைய ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இன்லைன் வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட். வந்த உடனே நான் அந்த கேரக்டருக்கு வந்து ரிவ்யூ போடுறேன். ரிவ்யூ டிபிஎஸ் கால்குலேஷன் போடுறான்னு தெரியல, பட் ரிவ்யூ உங்களுக்கு போடுவேன். ஸோ என்னங்கிறத பார்ப்போம். ஆஃப்டர் விச் வி வில் ஷெட்யூல் அ சர்வர் டவுன் டைம் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த அப்டேட் ஃபார் உதரிங் வேஸ் வெர்ஷன் 1.1 த தா ஆஃப் யான்ஸ் விச் வில் இன்க்ளூட் அ நியூ ஏரியா, Mount Firmament and Resonator Jinshi and Shanghi and a new boss Joe. அதாவது வெர்ஷன் 1.0 வந்து ஜூன் 28 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெர்ஷன் 1.1 வரும். 1.1ல் புதுசாக ஒரு ஏரியா ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே 2 ரெசனேட்டர்ஸ் ஜின்சி அண்ட் ஷாங்லி இது பண்ணியிருக்காங்க. கூடவே ஜியூ வந்து பாஸாக வருது கைஸ். நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு கட்சியில் பார்த்து இந்த ட்ராகன் வந்து பாஸாக வருது. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இஷ்யூ த காம்பன்சேஷன் ஆல்ரோ, அதாவது ஸ்டாண்டர்ட் பேனருக்குள்ள 10 புல் கொடுக்குறாங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ப்ளீஸ் ரெஃபர் த இன்கேம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எப்போ கொடுக்குறாங்கன்னா June 3, அதாவது நாளைக்கே வரும் கைஸ். இது உங்களுக்கு மெயில் ஃபங்க்ஷன் அன்லாக் ஆயிருக்கணும். காம்பன்சேஷன் வந்து 28க்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். On combat control experience optimization, we have heard your feedback regarding the poor experience in auto aiming and auto lock on controls, key remapping requirements, and game field design. Based on the issues that repeatedly come up in player discussions, we have identified the following issues and we will address them accordingly while working on a solution and other known issues listed below. Auto aiming and auto lock on camera performance in battle. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேமராவில் ஆட்டோ எய்ம் பண்ணுறதுல, ஆட்டோ லாக் ஆன் கீ மேப் பண்ணுறது, அதாவது கண்ட்ரோலருக்கு வந்து கீ மேப்பிங் பண்ணுறது, இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத உங்கள் மூலியமாக அங்கே கேட்டறிஞ்சிருக்கோம். இந்த இஷ்யூஸுக்கான இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறத கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைலில் அல்ல கம்ப்யூட்டரில் விளாண்டிங்கனாலே தெரியும், உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போராக இருக்குது கைஸ். அதை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்னன்னு பார்ப்போம், என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இன் ரீசெண்ட் அப்டேட்ஸ் வி ஹவ் டிசேபிள்டு த கேமரா கரெக்ஷன் ஃபங்க்ஷன் ஃபீச்சர் அண்ட் பிசி பை டிஃபால்ட். வி வில் ஆல்சோ ஆப்டிமைஸ் த டிஃபால்ட் வேல்யூஸ் ஆஃப் ரேஞ்சஸ் அண்ட் காம்பேட் கேமரா செட்டிங்ஸ். அதாவது காம்பேட் கேமரா செட்டிங்ஸோட வேல்யூ வந்து ஆப்டிமைஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் காம்பேட் கேமரா கரெக்ஷனுங்கிறத டிஃபால்ட்டாகவே டிசேபிள் பண்ணுறோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னு தெரியல, நமக்கு வந்தால் தான் தெரியும். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். Bosses existing and combat state unexpectedly. In recent updates, we have optimized the aggro ranges of certain bosses including Thundering Mephis, Crownless, Lamplume and Meride, and Impermanence Heron, and the adjusted prerequisites for the enemy leaving the combat state to reduce the abominable disengagements. அதாவது எல்லா பாஸுக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்கும் கைஸ். அந்த ரேஞ்சை தாண்டி போனீங்கன்னா அந்த பாஸ் வந்து அப்படியே ரீசெட் ஆயிரும். சில டைம் அந்த பாஸ் நம்ம ரேஞ்சில் இருந்தாலுமே சில டைம் ஸ்டக் ஆகிட்டு பக்கில்
டிஸ்என்கேஜ் ஆகி ரீசெட் ஆயிடுது. எனக்கு இது மாதிரி ஒரு டைம் நடந்துச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த டைம் வரும்போது டிஸ்என்கேஜ்மெண்ட் வார்னிங், அதாவது ரெட் கலரில் முன்னாடி இதுக்கு மேலே நீங்கள் வெளியே போனீங்கன்னா பாஸ் வந்து ரீசெட் ஆயிரும், டக்குன்னு ரேஞ்சுக்குள்ளே போங்க, அது மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. Ghost touch issues on mobile. In recent updates, we have expanded the anti-ghost touch area around buttons. Future versions will include further optimizations for the mobile controls. சில மொபைல்ஸில் கோஸ்ட் டச் இஷ்யூன்னு ஒரு இஷ்யூ இருக்குது கைஸ். அந்த இது வந்து என் மொபைல்ஸில் இல்லை, பட் சில பேர் மொபைல்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லதான். Delayed availability of custom key binding feature. In version 1.1, prerequisite to unlock custom key binding feature will be lowered to Union Level 2. We will also introduce a new player tutorial for using the custom key binding feature, and we will gradually support more custom key binding options for both keyboard, mouse and controller modes. இந்த பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்டம் கீ பைண்டிங் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் கீஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது இப்போ நீங்கள் டபிள்யூனா டபிள்யூ தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது அப்பர் ஏரோ, அது மாதிரி மூவ் ஃபார்வர்டுக்கு அப்பர் ஏரோ அது மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களால் கொடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் எனேபிள் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோலர் மோட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்டிமைசேஷன். In version 1.1, we will revamp the controller shortcut for Open Chat, Open Map, and add option to invert y-axis. Future versions will also support controller mode on mobile devices. அதாவது வெர்ஷன் 1.1க்கு மேலே ஓப்பன் சேட் அண்ட் ஓப்பன் மேப்புங்கிற ஷார்ட்கட்டை வந்து மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்வெர்ட் ஒய் ஆக்சிஸ் பட்டனும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட மொபைல் டிவைசஸ்லையும் கண்ட்ரோலர் மோட் வந்து எனேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Poor game field design and impact signification. In future versions, we will constantly improve the event significance and game field design for characters and monsters, enhancing the overall combat experience and positive feedback during battles. அதாவது இதுக்கடுத்த வெர்ஷன்ஸில் நாங்கள் கேமோட ஃபீல்ட் டிசைன் அண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் மான்ஸ்டரோட டிசைனை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓவரால் காம்பேக்ட் ஃபீலையும் இம்ப்ரூவ் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. On other contents, no purchase limits on store items like floor leading to accidental purchases. அதாவது ஸ்டோரில் இருக்க வீக்லி பர்ச்சேஸ் லிமிட்டை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் தவறான ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கிடுறாங்க ஸ்டோரில். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ அண்ட் விஷுவல் எஃபெக்ட் பக்ஸ். In recent updates, we have addressed issues regarding missing sound effects and excessive loud ambient sound effects. We have completed some investigations and updates to fix the issue. We will continue to optimize the audio experience to provide more immersive audio visual experience. அதாவது ஆடியோவில் நிறைய இஷ்யூஸ் அவங்க ஃபைண்ட் பண்ணியிருக்காங்களாமா கைஸ். அந்த இஷ்யூஸ்லாம் நாங்கள் அடுத்து வர அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ், கிராஷஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. இன் ரீசெண்ட் அப்டேட்ஸ் we have fixed crash instability issues affecting certain devices. We will currently identifying causes of other crash reports. We will continue to implement fixes. We apologize for any inconvenience this may have been caused. We have committed to ongoing performance optimization. If you encounter related issues when gaming, please contact customer support for assistance. அதாவது நிறைய பேருக்கு தெரியும், எபிக் கேம்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா லேப்டாப்பில் அல்ல பிசியில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எபிக் கேம்ஸ் மூலியமா டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணும்போது நிறைய டைம் அந்த கேம் கிராஷ் ஆச்சு, சில டைம் பிளாக் ஸ்க்ரீனில் வந்து நின்றுச்சு. மொபைல்லையும் சில டைம் இந்த பேக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்துச்சு. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்த்ஸ் ஆஃப் elusive RAM, event optimization and updates. We have received numerous player feedback and suggestions regarding our depths of elusive RAM event in version 1.2. Upcoming version 1.1 update, we will further improve the event and add new content including more playable characters, more challenges, more mechanics and new buffs. அதாவது டெப்த்ஸ் ஆஃப் elusive RAM வந்து பஃப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எது மாதிரினா புது பஃப் உள்ள கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. புது பிளேயபிள் கேரக்டர்ஸ் உள்ள அவைலபிள், அதாவது ட்ரையல் கேரக்டர்ஸ் வந்து அவைலபிள் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய சேலஞ்சஸ் புதுசாக கொண்டு வரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புது மெக்கானிக்ஸும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். அப்பார்ட் ஃப்ரம் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மென்ஷன்ட் above, we recognize that the resolving issues affect the player experience. We are committed to listening every single piece of feedback, continuously organizing, optimization and resolving her issues to make Wuthering Waves better. We will share and communicate further updates and optimization progresses with you actively. Additionally, we will continue to gather player feedback through version surveys. Since the Wuthering Waves official global launch, we have been disheartened to
our inability to provide high quality gaming experience to all viewers. We understand and continuously releasing better for us, and we will always try uphold them. Finally, sincere thanks to all viewers continually attention and unwavering support for our Wuthering Waves dev team. Wuthering Waves லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாதனால ரொம்ப வருத்தப்படுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே அடுத்த வெர்ஷன்ஸில் வந்து ஒரு இதை வந்து ஒரு கோலாக மாற்றி ஒரு பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த டெவ் நோட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு கேட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெவ் நோட். நான் இது வரைக்கும் காச்சா கேமில் படித்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெவ் நோட் இதுதான். ஹாங்காய் ஸ்டார் ரயில் செகண்டாக இருக்கும். மோசமானது என்னை பொறுத்த வரைக்கும் கென்ஷின் இம்பேக்ட் தான். ஏன்னா கென்ஷின் இம்பேக்டில் நம்ம என்ன கேட்குறோமோ அது என்றைக்குமே கிடைச்சதில்லை. நீங்கள் கென்ஷின் இம்பேக்ட் விளாண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உதரிங் வேவ்ஸ் வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டெமினாவே இன்க்ரீஸே பண்ணுறாங்க. அது வந்து பல வருஷமாக கேட்டுட்ருக்கோம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. அதை விடுங்க கைஸ். இதை என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா உதரிங் வேவ்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ரொம்ப நல்ல கேமாக இந்த காச்சா ஜேனரில் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. நன்றி.